ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக அன்பு வாழ்த்துக்கள் கூறி மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே சுகமாக காணப்படுகிறீர்கள் நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியே இல்லாமல் ஏதாவது கஷ்டத்துக்கூடாக பிரச்சனைக்கூடாக நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் சீக்கிரமாக உங்களை அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் விடுதலை ஆக்குவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு கூட அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இன்றும் கூட இந்த நிகழ்ச்சி கூடாக ஆண்டவா எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட போகிற தயவுக்காக உங்களுக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதோடைய ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம் அல்லது சரீரப்பிரகாரமான தேவையா இருக்கலாம் ஐயா. அது எதுவா இருந்தாலும் பரம தகப்பனே, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தேவைகள் யாவும் அவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆகினாலே இதோ இந்த நிகழ்ச்சி எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக காணப்பட போகின்ற தயவுக்காக உங்களுக்கு முன்கூட்டியே நன்றி கூறி எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட ஒரு பாடலோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாம் தொடருவோம். பாவத்தில் மரித்த என்னையே உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்காரச் செய்தி, பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பி பரலோக வாழ்வினை தந்தி. பாவத்தில் மரித்த என்னையே உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்காரச் செய்தி, பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பி பரலோக வாழ்வினை தந்தி. எந்த நீதி பரிசுத்தம் எந்த நித்திய மீட்பு மணி, எந்த நீதி பரிசுத்தம் எந்த நித்திய மீட்பு மணி. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நேசரின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது, நான் இயேசுவுக்குள்ளே மறைந்திருப்பதால் ஆக்கினை கிடையாது. நான் இயேசுவுக்குள்ளே மறைந்திருப்பதால் ஆக்கினை கிடையாது. பாவ மரணம் என்னும் பிரமாணம் என்னை எதுவுமே செய்யாது. பாவ மரணம் என்னும் பிரமாணம் என்னை எதுவுமே செய்யாது. நான் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு நான் நீதிமானாயாக்கப்பட்டேனே. நான் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு நான் நீதிமானாயாக்கப்பட்டேனே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
வாக்குகள் ஆமென் என்றும் ஆமென்றும் இருக்கின்றது. அந்த சாத்தானை மிதிக்கும் அதிகாரம் என் கால்களில் இருக்கின்றது. அந்த சாத்தானை மிதிக்கும் அதிகாரம் என் கால்களில் இருக்கின்றது. மரணமும் நல்ல ஜீவனும் என் நாவினில் இருக்கின்றது. மரணமும் நல்ல ஜீவனும் என் நாவினில் இருக்கின்றது. நான் திராட்சை கொடி, இந்த உலகின் ஒளி, நான் தேவனுடைய ஆலயம். நான் திராட்சை கொடி, இந்த உலகின் ஒளி, நான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாவத்தில் மரித்த என்னையே உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்காரச் செய்தே. பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பி பரலோக வாழ்வினை தந்தீ. ஆமன்பு சகோதர சகோதரிகளே, பாவத்திலே மரித்திருந்த நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்கிற அந்த உண்மையானது எவ்வளோ ஒரு மகத்துவமான உண்மையாக இருக்கிறது. இந்த நேரத்திலையும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை அல்லவா அது. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்ற நாம் இந்த நாளிலே கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை ஒரு முறை தியானித்து பார்ப்போம். குறிப்பாக இந்த நாளிலேயும் நாம் இந்த நிகழ்ச்சி கூடாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே யார் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருக்குள் நமக்கு என்னவெல்லாம் உண்டு, வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் தியானித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சரி, கடந்த சில வாரங்களாக நாம் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்பு சகோதர சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் அவ்வளவு ஒரு மகத்துவமான நாமமாய் இருக்கின்றது. அது வானோர் பூதலத்தோர் யாவரும் பணிந்திடும் நாமமாயிருக்கிறது. அந்த நாமத்துக்கு மேலாக ஒரு நாமம் நமக்கு கிடையாது. ஆகவே அப்பேற்பட்ட நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாமத்தில் நாம் கேட்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக ஆண்டவராக இயேசுவே நமக்கு வாக்கு கொடுத்து விட்டு போயிருக்கின்றார். ஆகினாலே அதை நம்பி நாம் எவ்வளவாக முன்னோக்கி போகலாம். சரி, இப்போ அந்த நாமத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக அவருக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் கூட அவருடைய பிறப்பின் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள் மிகவும் முக்கியமானவை என்று சொல்லி குறிப்பாக 7 நாமங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இதுவரைக்கும் இயேசு, இம்மானுவேல் ஆகிய பெயர்களை மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். பிறகு ஏசாயா 9:6 அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் என்றெல்லாம் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு 6வது பெயராக நாம் நித்திய பிதா என்ற பெயரை நாம் பார்க்க போகின்றோம். நித்திய பிதா என்ற பெயர் மிகவும் அருமையான ஒரு பெயர், அருமையான ஒரு நாமம். ஏன் தெரியுமா? அதில் பிதா என்ற அந்த வார்த்தை வந்திருக்கிறது அல்லவா? பிதா என்றாலே தகப்பன் என்ற அர்த்தம் அல்லவா? ஆகினாலே இங்கே நித்தியமான தகப்பன் என்ற ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக பாருங்கள், இந்த நித்தியமான தந்தை என்ற அந்த உண்மையை நாம் நினைத்து கொண்டு அதை நாம் முக்கியத்துவப்படுத்தி நாம் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது, ஏனென்றால் அது அவருடைய நாமம் அல்லவா? அவை அந்த நாமத்திலே, நித்திய பிதா என்ற நாமத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது? ஆம், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு என்னவெல்லாம் செய்வானோ, அதாவது ஒரு உண்மையான ஒரு தகப்பனை பற்றி நான் இங்கே சொல்லுகிறேன். ஒரு உண்மையான தகப்பன் எப்படியாக தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பானோ அதே வண்ணமாக இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமம் நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. அதாவது அவருடைய அந்த அப்பா என்ற அந்த தன்மையானது, அவருடைய தகப்பன் என்ற அந்த தன்மையானது நமக்கு இந்த உலக தகப்பனை விட அதிகமாக செய்யும் என்று அதற்கூடாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு உலக தகப்பனுடைய அன்பை குறித்து
அநேகமாக தெரியாமல் இருக்கலாம். என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே ஒருவேளை நீங்கள் வளராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான தகப்பன் எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்வானோ அதை விட அதிகமாக செய்யத்தக்கதான ஒரு நித்திய பிதா நமக்கு உண்டு. நித்தியம் என்று சொன்னாலே அவருக்கு ஒரு தனித்தன்மை உண்டு என்று நமக்கு விளங்குகிறது அல்லவா? அவர் தெய்வீகமானவர். ஆகவே ஒருவேளை இந்த உலக தகப்பன்மார்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டாலும் இதோ நமக்கு ஒரு நித்தியமான தகப்பன் இருக்கின்றார். அவரை நம்பி நாம் எப்பொழுதும் முன்னோக்கி போகலாம். இப்படிப்பட்ட உண்மைகளை இந்த பெயரிலே, இந்த நாமத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த பெயரின் மூலமாக நாம் பிதாவிடத்தில் வரும்படியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலேயும் கூட நித்திய பிதா என்ற நாமத்திலே நாம் தேவனிடத்தில் வருகிற பொழுதெல்லாம் ஒரு தந்தையின் பரிவும் பாசமும் நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் வரலாம் என்பதை நாம் அங்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒரு தகப்பனுடைய தன்மையை அங்கே நமக்கு கூறியிருக்கின்றார். குறிப்பாக 9 முதல் 11ஆம் வசனம் வரையுள்ள பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு நன்மை செய்கின்ற தகப்பனை பற்றி அங்கே ஆண்டவராகிய இயேசுவே கூறினார். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு ஒரு தகப்பனை பற்றி கூறுகின்ற பொழுதெல்லாம் அவர் தன்னை பற்றி தான் நமக்கு கூறியிருக்கின்றார். அதாவது தான் எப்படி ஒரு நித்திய பிதாவாக இருந்து, நித்திய தந்தையாக இருந்து, ஒரு நித்திய தகப்பனாக இருந்து நமக்கு எப்படியெல்லாம் காரியங்களை செய்வார் என்பதைத்தான் அதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்போ நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு மகனானவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ என்று சொல்லிவிட்டு பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தில் உள்ள தகப்பன்மாரை பார்த்து அவர் கெட்டவர்கள் என்று சொல்லி அங்கே அவிதமாக அவர்களை சொல்லவில்லை. மாறாக நீங்கள் குறைவுள்ள தகப்பன்மாராக இருக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் உண்டு, குறைவுகள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட தகப்பன்மாராகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதையே கொடுக்க விரும்பி இருக்கும் பொழுது பரம தந்தையாகிய தேவன் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அந்த 11ஆம் வசனத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, பார்த்தீர்களா? இதோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏன் தெரியுமா நம்மை கேட்டுக்கொள்ளும்படியாக சொன்னார்? ஆம், அவர் ஒரு தந்தையைப் போல இருந்து, அதாவது பரலோக தந்தையாயிருந்து, பரம தந்தையாயிருந்து நமக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். ஆகவே அது மாத்திரமல்ல, இன்னும் சங்கீதம் 27:10 நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்று வந்த உடனேயே அது ஆண்டவராகிய இயேசுதான் என்று நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாயும் உன்னை கைவிட்டு விடலாம், இந்த உலக தகப்பன்மார் உன்னை கைவிட்டு விடலாம், அவர்களை நீ நம்ப முடியாத அளவுக்கு அவர்கள் காணப்படலாம், அவர்களை நீ நம்பி சார்ந்திருக்கத்தக்கதாக அவர்கள் ஒரு நல்ல தகப்பன்மாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட ஆண்டவர் எவ்வளோ ஒரு அருமையான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆம், நிச்சயமாக இன்றைக்கு நம்மை ஒரு உலக தகப்பன் நேசிப்பதை விட பல மடங்கு அதிகமாக நேசிக்கின்ற, ஏன் இன்னும் சொல்ல போனால் உலக தகப்பன்மார் ஒருவரை நிபந்தனையோடு கூட நம்மை நேசிக்கலாம். ஆனால் இவரோ நிபந்தனை இல்லாமல், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த கண்டிஷனும் போடாமல் நம்மை நேசிக்கிற ஒரு அன்பு தகப்பனாக இவர் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் எதையாவது எதிர்பார்த்து நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பனாக இல்லாமல் இவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். ஆகவே தான் அவரை நித்திய பிதா என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நாமத்திலே நாம் வருகிற பொழுது நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயம் அல்லவா? கடைசியாக லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஒரு அன்பு தகப்பனுடைய தன்மையை அங்கே நாம் பார்க்கின்றோம். இது ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வாயாலேயே சொன்ன ஒரு உதாரணம். உண்மையில் அந்த உவமையின் மூலமாக அவர் வெளிப்படுத்த முயன்ற உண்மை என்ன? தன்னுடைய தன்மை அப்படிப்பட்ட ஒரு தன்மைதான் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அதாவது ஒரு தகப்பன், ஒரு உண்மையான தகப்பன்
தன்னுடைய பிள்ளையை எப்படியாக நேசித்து ஏற்றுக்கொள்வானோ அதே வண்ணமாகத்தான் நானும் காணப்படுகிறேன். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு கூட இடத்துல வரலாம் என்பது போல அந்த உவமையை அங்கே கூறியிருக்கிறார். அதாவது இந்த காணாமற் போன மகன் என்று சொல்லப்படுகிற அந்த பிரபலியமான அந்த உவமையிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? ஆண்டவர் தம்முடைய தன்மைகளை அங்கே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த உவமையிலே ஒரு தகப்பனை பற்றி என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது இந்த ஆண்டவராகிய இயேசுவை பற்றியும் உண்மையுள்ள ஒரு காரியமாக காணப்படுகிறது. தன்னுடைய தன்மையை தான் அந்த கதையிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக பாருங்கள், இந்த மகன் திரும்பி அந்த வீட்டுக்கு மனஸ்தாபத்தோடு கூட வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த வந்து கொண்டிருந்த மகனை அவன் தூரத்திலே வரும்பொழுதே கண்டுவிட்ட ஒரு தகப்பன் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு நம்மை தூரத்திலேயே காண்கின்ற ஒரு தேவனாயிருக்கிறார். அவரிடத்தில் கிட்ட வரும் பொழுதுதான் அவர் நம்மை கண்டுகொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று அல்ல. நாம் தூரத்திலே சில நேரத்திலே நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக, நாம் செய்துவிட்ட சில தவற்று நிமித்தமாக மனஸ்தாபத்தோடு, ஒருவரை வெட்கத்தோடு, அவமானத்தோடு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர பயந்தவர்களாக நாம் காணப்படுகின்ற வேளையிலே அவர் தூரத்தில் வைத்தே நம்மை தம்முடைய பிள்ளையாக கண்டு கொண்டு, அது மாத்திரமல்ல, பாருங்கள், தொடர்ந்து அடுத்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனை தூரத்திலே கண்டு அவன் மனதுருக்கம் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய போராட்டமான நிலைமை நடுவிலே, பிரச்சனையான வேலை நடுவிலே நம்மை பார்த்து மனதுருகும் ஒரு அன்பு தகப்பன் இந்த ஆண்டவராகிய இயேசு என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை அவருக்கு எதிராக, அவருக்கு விரோதமாக நாம் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். அவை அது நிமித்தமாக அவர் நம்மை வெறுத்து விடுகின்றவராக காணப்படாமல் நம் மீது மனதுருக்கம் கொள்கிறவராக காணப்படுவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். மனதுருக்கம் கொண்டான். அது மாத்திரமல்ல, மனதுருகி ஓடி என்று போடப்பட்டிருக்கிறது. மகனை நோக்கி தகப்பன் ஓடுகின்றான். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். ஆம், இன்றைக்கும் கூட நாம் கேட்காமலேயே நம்முடைய தேவைகளை சந்திக்க முன்வருகின்ற ஒரு அன்பு தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. சில நேரத்தில் நாம் கேட்டுத்தான் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? நாம் கேட்காமலேயே அவர் எத்தனையோ காரியங்களை நமக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கின்றார். அதனால தான் அவர் சிலுவையிலே தொங்கின பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தம்முடைய ஆவியை விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட பிறகுதான் அவர் செய்ய வேண்டும் என்று அல்ல, நாம் கேட்காமலேயே எத்தனையோ காரியங்களை அவர் செய்கின்றவராக இருக்கிறார். ஆகவே இந்த கேட்பதை பற்றி நாம் சொல்லுகிற பொழுதெல்லாம் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆம், அவரிடத்திலே நாம் அவருடைய உரிமை பிள்ளைகளாக வந்து நம்முடைய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். உண்மையில் அந்த யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கேட்கிற காரியமானது, என் நாமத்திலே நீங்கள் எதையாவது கேட்டால் என்று சொல்லுகிறார் அல்லவா, அந்த கேட்டல் என்ற காரியமானது நம்முடைய உரிமை, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமை, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளுக்குரிய உரிமை அங்கே கொடுக்கப்படுவதை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த மகன் அங்கே மனஸ்தாபத்தோடு வருகின்றான். தான் செய்ததை உணர்ந்து விட்டான் என்று பார்க்கின்ற வேளையிலே அவன் வந்து தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்ய முன்பதாகவே தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மையை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராகி இயேசு இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற பொழுது ஏன் நான் நம்முடைய தேவைகளை குறித்து நாம் அவரை நோக்கி பார்க்க கூடாது? எப்பேற்பட்ட தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அல்லவா? அதாவது அவருடைய அன்பு சகல தேவைகளையும் சந்திக்கும். அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே பாருங்கள், கொடுப்பதற்கு அரிதான உயிரையே கொடுத்த ஒரு அன்பு தகப்பன் அல்லவா அவர். ஆகவே உயிரையே கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது மற்ற நம்முடைய தேவைகளை கொடுக்காமல் இருப்பாரா? ஆகவே அந்த நிச்சயம் நமக்கு வர வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் வருகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக அவரிடத்தில் வருகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நித்திய பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தான் நாம் வருகிறோம் என்பதை ஒரு பொழுதும் மறந்து போகாதீர்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது வந்துவிட்ட அந்த காணாமற் போன மகன் இப்பொழுது எண்ணத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி கூட அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? 22ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், லூக்கா 15:22 அங்கே பாருங்கள், உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொண்டு வந்து அணிவிக்கும்படியாக சொன்னான். அவனுக்கு உயர்ந்த மோதிரத்தை போடும்படியாக சொன்னான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பாதரட்சிகளை அணிவிக்கும்படியாக சொன்னான்.
பார்த்தீர்களா? இவைகள் எல்லாம் அவனுடைய உரிமைகள். அவன் எப்பொழுது தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விட்டானோ அப்பொழுது அவனுக்கு மறுபடியுமாக அவனுடைய உரிமைகளை எல்லாம் கொடுக்கின்ற ஒரு அன்பு தகப்பனை அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலே அன்பு சகோதர சகோதரர்களே, இன்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நித்திய பிதாவாகிய எந்த விதமான ஒரு அன்பு தகப்பனிடத்தில் தான் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை ஒருபொழுதும் மறந்து போகாதீர்கள். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது 31ஆம் வசனத்துக்கு நாம் வருகின்ற பொழுது, மூத்த மகனுக்கு அங்கே இந்த ஆண்டவராய் இயேசு அந்த உவமையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன தெரியுமா அது? அவனை பார்த்து சொல்லுகிறார், அதாவது நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஒரு மகனுடைய உரிமை என்னவென்று பார்த்தீர்களா? இந்த நித்திய பிதாவினுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கென்று சில உரிமைகளை நாம் உடையவர்களாய் காணப்படுகின்றோம். அது அவர் கொடுத்த உரிமைதான். என்ன சொல்லுகிறார்? மகனே, மகளே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உன்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்ள மாட்டேனா? என்னோடு இருக்கிற உன்னை நான் எப்படி மறப்பேன்? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அது மாத்திரமல்ல, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பிதாவுக்கு சுதந்திரரும் அதோடு கூட கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமா இருக்கிறோம் என்று சொல்லி அங்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலேயும் கூட அப்படிப்பட்ட ஒரு பிதா நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையினாலே ஏசப்பா என்று சொல்லி அவரை அப்பா என்ற ஸ்தானத்தில் வைத்து அவரை கூப்பிட்டு அவரிடத்தில் நாம் வருவோமா? அவரிடத்தில் வருகிற பொழுது ஒரு பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய தேவைகள் அது எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் அவர் மூலமாக சந்திக்கப்படும். குறிப்பாக அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தினாலே நம்முடைய அநேக விதமான தேவைகளிலே நமக்கு அற்புதங்கள் நடைபெற முடியும். ஒருவேளை நாம் யோசிக்க கூடும், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவரால் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் அவர் சிலுவையிலே செய்து முடித்திருக்கின்ற காரியத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்கள், நம்ப முடியாத காரியங்கள் எல்லாம் நடைபெற முடியும். ஏனென்றால் அவர் அற்புதராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகினாலே அந்த நம்பிக்கையோடு கூட அவரிடத்தில் வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பாடலை நாம் கேட்ட பிறகு நாம் தேவனை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். எந்த நாத்துமாவை தினம் காத்திடுவா, என்னை எல்லா தீங்குக்கும் விலக்குவா. எந்த நாத்துமாவை தினம் காத்திடுவா, போக்கிலும் வரத்திலும் என் துணையவரே, போக்கிலும் வரத்திலும் என் துணையவரே. என்றென்றுமா இது முதலா என்னை காப்பாரே, என்றென்றுமா இது முதலா என்னை காப்பாரே. உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை, உண்டெனக்கு இஸ்ரவேலை காக்கும் தேவன். உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை, உண்டெனக்கு இஸ்ரவேலை காக்கும் தேவன். உதவி வரும் பர்வதம் நான் நோக்குகின்றேன், உலகை படைத்தவர் எனக்கு உதவிடுவார். உதவி வரும் பர்வதம் நான் நோக்குகின்றேன், உலகை படைத்தவர் எனக்கு உதவிடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். ஆகவே நாம் அங்குமிங்குமாக இந்த உலகத்தை நாடி ஓட வேண்டிய அவசியமில்லை. அவற்றை படைத்த தெய்வமே நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இது எத்தனை ஆச்சரியமான ஒரு வாக்கு தத்தம் அல்லவா? ஆகவே அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் முன்னோக்கி போவோமா? எங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இவ்வளவு மேலான வாக்கு தத்தங்களை உடையவர்களாகிய நாங்கள் ஏனப்பா அவற்றை நம்பி முன்னோக்கி போக முடியாமல் இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாளிலே கூட என்னோடு இணைந்திருக்கின்ற அநேகர் அப்படியாக அவர்கள் சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, விசுவாசிக்க முடியவில்லையே, விசுவாசிக்க முடியாமல் போராட்டமா இருக்கிறதே, எங்களுக்கு தெரிகிறது எங்களுடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான் என்று. ஆனால் அவரை நம்பி
அவரிடத்தில் காரியங்களை எதிர்பார்க்க முடியாமல் எங்களுக்கு பலவீனமா இருக்கிறதே என்று சொல்லி அநேக சோர்ந்து போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அன்பு ஆண்டவரே, அதனால தானப்பா நீங்கள் சொன்னீர்கள் ரோமர் 8:26 எங்களுக்கு வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கின்றபடினாலே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டிக் கொள்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளிலேயும் கூட அந்த உண்மை கூட எங்களை எவ்வளவா உற்சாகப்படுத்துகிறது. அதாவது சில நேரத்தில் எங்களால் ஜெபிக்க முடியவில்லையே, விசுவாசிக்க முடியவில்லையே என்று நாங்கள் போராடுகின்ற வழியிலெல்லாம் பயப்படாதே மகனே மகளே, உனக்காக நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரும் இன்னொரு பக்கம் ஆண்டவராய் இயேசுவும் எங்களுக்காக பரிந்து மன்றாடுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகினாலே அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளிலேயும் கூட சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உற்சாகம் அடையட்டும். அதாவது பல வருடங்களாக பல காலமாக ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களுடைய வாழ்க்கையிலையும் அப்பா, இன்றைக்கு நீங்கள் ஒரு நித்திய பிதா என்று உங்களை வெளிப்படுத்தி அந்த நாமத்திலே நாங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் பரம தகப்பனே, ஐயா, இந்த உலகத்திலே இருக்கின்ற தகப்பன்மார் எங்களை விட்டு போய்விடலாம், ஆனால் நீங்கள் ஒரு நித்தியமான பிதாவா இருக்கின்றபடினாலே நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டு முன்னோக்கி வரலாமே தகப்பனே. அதாவது என்றென்றுமாக இருக்கின்ற ஒரு பிதாவா இருந்து தகப்பனா இருந்து எங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்கின்ற ஒரு அருமையான தகப்பனாக நீங்கள் காணப்படுகின்றபடியால் நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம் ஐயா. ஆகினாலே பரம தகப்பனே, இதை நாங்கள் விசுவாசிக்கட்டும் ஐயா. ஆம், எங்களுடைய ஆண்டவராக இயேசு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய நித்திய பிதா என்ற நாமத்திலே வருகின்ற பொழுது எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் கலங்க மாட்டோம். உடனடியாக எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் நாங்கள் விசுவாசித்துக் கொண்டே நாங்கள் காணப்பட போகின்றோம். ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறார். அவர் நிச்சயமாக அவர் எங்களுடைய தேவைகளுக்கு பதில் கொடுத்து விட்டார். நாங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே எங்களுடைய தேவைகளுக்கு அவர் பதில் கொடுத்து விட்டார். ஒருவேளை அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அவற்றினுடைய வெளிப்பாட்டை ஒருவேளை நாங்கள் தாமதமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பதில் கொடுத்து விட்டது உண்மை என்று நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். ஆம் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே கூட என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆமப்பா, உங்களிடத்தில் என்ன காரியத்தை குறித்து கேட்டுக்கொள்ளும்படியாக காணப்படுகிறார்களோ அந்த காரியங்கள் தங்களுக்கு அருளப்பட்டு விட்டதென்று இந்த நிமிடம் முதலாய் அவர்கள் விசுவாசிக்கின்றார்கள் பரம தகப்பனே. ஆமையா, ஏற்ற வேளையிலே அந்த வெளிப்பாட்டை அவர்கள் காணக்கூடியதா இருக்க போகிறதையா. அதுக்காக முன்கூட்டிய விசுவாசத்தோடு உங்களுக்கு நன்றி கூறிவிட்டோம் பரம தகப்பனே. எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி பரம தகப்பனே. விசேஷமாக சிலுவையிலே எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்ட எங்களுடைய ஆண்டவராக இயேசு எங்களுக்கு இந்த நாளிலே போதுமானவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. இப்படியாக எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவராக இயேசுவின் பெயராலேயே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுத்து நிற்கிறோம் எங்க நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த விண்ணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிற வரையிலே மறந்து விடாதீர்கள், நித்திய பிதாவானவர் நமக்குண்டு. ஆகவே அவருடைய நாமத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை